போலாமா? அம்மா டைம் ஆச்சுமா. போயிட்டு வரேன். அனு, அம்மா திட்டினதை நினைச்சு அழக்கூடாது. நான் வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன். பாய்க்கா. பாய். பாய்மா. போலாமா? போலாம். ஸ்கூல் பேக் எங்க? சித்தி. நீங்க அனுவ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் கிளம்பி போலாம். ஓகே. தேவி, அண்ணி, நீங்க எதுக்காக இப்பெல்லாம் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ பிரச்சனையிலயும் மன கஷ்டத்திலயும் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. மேலும் மேலும் அதை அதிகமாக்கி உங்களை சங்கடப்படுத்த வேண்டாம் தான் நான் மூர்த்திய பத்தி கேக்குறத கூட குறைச்சுக்கிட்டேன். மத்தவங்க கிட்டயும் கேட்க கூடாதுன்னு தடுத்துட்டேன். நாமெல்லாம் பெரியவங்க, புரிஞ்சுக்கிற மனநிலைமையும் பக்குவமும் இருக்கு. ஆனா அனுவுக்கு அப்படியா சொல்லுங்க? அவ குழந்தை அண்ணி, அவளுக்கு என்ன அண்ணி தெரியும்? அவளோட வயசுக்கு இப்ப அவ உலகமே அப்பா அம்மா நீங்க தானே. என்னதான் அவளை சுத்தி அத்தை மாமா சித்தப்பா பாட்டின்னு மொத்த குடும்பமும் இருந்தாலும் அவ ஏங்குறது அப்பாவோட பாசத்துக்கு தானே. ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஒரு அப்பாவை பிரிஞ்சிருக்கிற மகளோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். அனுக்கு வயசு கம்மிதான் அண்ணி, ஆனா பாசம் அதிகம். ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப மென்மையானது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவோட உணர்வு என்னன்னு நாம தானே புரிஞ்சுக்கணும். அனு அவளோட அப்பாவை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறது தப்புன்னு உங்களால சொல்லிட முடியுமா? அவளோட ஏக்கம் நியாயமானது தானே. இத்தனை நாளா கூட இருந்து பாசமா பாத்துக்கிட்ட அவளோட அப்பா திடீர்னு அவ கூட இல்லைங்கிறப்போ அவளால ஏத்துக்க முடியல.